வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சனி வக்கர நிவர்த்தி கடந்த ஜூலை மாதத்திலிருந்து மீனராசியில் 138 நாட்களாக வக்கர கதியில் இருந்த சனி பகவான் இப்போ வக்கர நிவர்த்தியாகி நவம்பர் 28, 2025 முதல் நேர்கதியில் பயணம் செய்ய போகிறார். கர்ம அடிப்படையில், அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில், உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அடிப்படையில் 12 ராசிகள் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். குறிப்பாக உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். தனுசு ராசி, உத்திராடம் நட்சத்திரம். இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 5 வயது வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 5 + 10 15. 15 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை, 15 + 7 22. 22 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும். செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்கள், ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான். படிக்கிற காலகட்டத்தில் இந்த செவ்வாய் தசை அப்படிங்கிறது என்னன்னாக்கா, அந்த சனி வக்கர நிவர்த்தி காலத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா பூர்வ புனிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த தசையில் ஒரு சில பேருக்கு இந்த சனி வக்கரமாக இருக்கும்போது, இந்த 138 நாட்களில் எல்லாம் 3ஆம் இடத்துல இருக்கும்போது இது மாதிரி நிறைய மன அழுத்தங்களை கொடுக்கும். படிப்பு ரீதியாக கொடுத்துருக்கும், படிப்பு ரீதியாக நிறைய டிஸ்டர்ப் ஆகிருக்கும். படிப்பு ஒரு சில பேருக்கு தடைப்பட்டிருக்கலாம். ஆனால் செவ்வாய் என்னை பொறுத்த வரைக்கும் தசா ரீதியாக உங்களுக்கு இந்த வயது காலகட்டத்தில் அந்த அளவுக்கு படிப்பில் பிரச்சனைகளை கொடுக்காது. சனி சரியில்லைன்னா கூட உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு படிப்பு ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும். இப்போ 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிவர்த்தி. அர்த்தாஷ்டம சனி இப்போ தான் ஆரம்பம். இது மகர ராசியை ஒட்டி வர நட்சத்திரம். அதாவது ஒரே ஒரு பாதம் மட்டும்தான் உத்திராட நட்சத்திரம் இதில் இருக்கும். மகர ராசியை ஒட்டி இருக்குது, மகர ராசியை கனெக்ட் பண்ணி தான் இருக்குது. அதனால் அர்த்தாஷ்டம சனிங்கிறது இப்போ தான் ஆரம்பம். அதுக்காக பயப்பட தேவையில்லை. 4ஆம் இடத்துல இருக்குது அப்படின்றதுனால சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்தால் கெடுக்காது. ஏன்னா வீடு கொடுத்த கிரகம் குரு பகவான், ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர், பெருசாக கெடுபலன்களை கொடுக்க மாட்டார். படிக்கிற காலகட்டத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னன்னாக்கா, இப்போ படிச்சிருங்க. உங்களுக்கு படிப்பு தடைப்பட்டுதா, அதை தொடர ஆரம்பிங்க. அதுக்கு நேரங்காலம் பார்க்காதீங்க, ஜாதகம் பார்க்காதீங்க. படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு 50-60 வயசில் இருக்கக்கூடிய நபர்கள், இல்லை ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், நல்ல ஒரு கோடீஸ்வரனாக இருக்காங்க. அவங்கள போய் கேட்டாலும் சரி, அதே 40 வயசுக்கு மேலே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்கள், வாழ்க்கையில் நான் முன்னுக்கே வரல, ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கேன் நான் அப்படி சொல்லக்கூடிய நபர்கள், இந்த 2 நபர்களையும் நீங்கள் விசாரிச்சிங்கனாக்கா, இந்த 16 வயசுலேருந்து, அதாவது 15 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ளே எடுத்த முடிவுகள், அதை தான் இன்றைக்கி அவங்க அந்த அளவுக்கு கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணமும், அந்த அளவுக்கு உச்சத்தில் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறதுக்கு உண்டான காரணமும். ஏன்னா இந்த டைமில் ஒரு படிப்பு இல்லைனா அது ஒரு எடுக்கக்கூடிய முடிவுகள், அவங்க போகிற பாதை, இதெல்லாம் இந்த வயசு காலகட்டத்தில் தான் அவங்க எடுத்திருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க அது மாதிரி. ஆனால் உங்களுக்கு ஜாதகத்தில் டைம் சரியில்லைன்ற பட்சத்தில், பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகள் சரியில்லைன்ற பட்சத்தில், இந்த வயது காலகட்டத்தில் வர தசையில் சனி பகவான் இல்லைனாக்கா அவயோக தசைகள் ஏதாவது ஒன்று உங்களை தடுக்கி விட்டுரும். ஒரு இடத்துல விழுந்துட்டாக்கா அதன் பிறகு எந்திரிச்சு திரும்பவும் அந்த லைனுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னை பொறுத்த வரைக்கும். இதில் படிச்சிடுறது நல்லது. தடை இருக்கா, உடனே ஒரு கரஸ்பாண்டில் போட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. 2-3 டிகிரி கையில் வச்சுங்க. எப்போவுமே பின்னாடி வரக்கூடிய கஷ்டமான தசை, அவயோக தசை, ரொம்ப நெருக்கடி கொடுக்கக்கூடிய தசையாக இருந்தால் கூட படிப்பில் கை வைக்காது. மற்றபடி பணமோ சொத்தோ எதுவாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும், உங்களை விட்டு போகலாம். ஆனால் படிப்பு போகாது. ஆனால் படிப்புங்கிறது ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். இந்த வயதில் அதை பண்ணுறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். இந்த செவ்வாய் தசையில் ஒரு சில பேருக்கு மன அழுத்தத்தில் இருந்தீங்கன்னாக்கா அதில் வெளியே வருவீங்க. 22 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான பகுதி. இந்த ராகு 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார். 4ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கும்போது, அதாவது 4 அப்படின்னாக்கா வேலையை சொல்லக்கூடிய இடம், வேலை, தாயாரின் உடல்நிலை, தாயாரின் சொந்த பந்தங்கள், அது மாதிரி. இப்போ வேலையில் ஒரு சில பேருக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கும்.
ராகு தசை ஆரம்பிச்சது, இந்த வயது காலகட்டத்தில் எனக்கு ராகு தசை ஆரம்பித்த உடனே ஒரு வேலை கிடச்சிது, அந்த வேலையில் எனக்கு வந்து நல்லா இருக்குது, பரவாயில்ல, நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஜாதக அடிப்படையில் ராகு தசை நல்லா இருக்குது. ராகு பொறுத்த வரைக்கும் நிறைய டீட்டெயில் எடுக்கணும். ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம், இந்த ராசிக்கு ராகு எங்கே இருக்காரோ அந்த வீடு கொடுத்த கிரகம் அந்த ராகு உனக்கு மறையாமல் இருந்தால் ராகு ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு அர்த்தம். அந்த தசையில் கொடுக்க வேண்டிய பலனை அது கொடுக்கும். அவயோக பலன்களாக இருந்தாலும் சரி, யோக பலன்களாக இருந்தாலும் சரி, அந்த தசையில் அது கரெக்டாக கொடுக்கும் 18 வருடங்களும். இப்போ சில பேர் கஷ்டப்பட்டுன்னு வராங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கு காரணம் என்னன்னாக்கா அந்த வீடு கொடுத்த கிரகம் சரியில்லை ராகு பகவானுக்கு. அப்போது அந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் யார்? இந்த ராசிக்கு அவயோகரா, இல்லை வேற லக்கணமாக இருந்தால் அந்த லக்கணத்துக்கு பகை கிரகமா? பகை கிரகமாக இருந்தால் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அது மாதிரி இருந்துச்சுனாக்கா இப்போ 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வந்து வேலை கிடைக்காம இருக்கும், அப்போ வேலை கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, அது எல்லாருக்குமே சொல்லலாம். அந்த ராகு தசையில் எப்படி அந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட எண்ணம் கன்ஃபார்மாக வரும். வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், இல்லைனா சம்பாதிக்கணும், ஏதோ ஒரு எண்ணம். எல்லாருமே வெளியில் போகிறாங்க, நம்மளும் வெளிநாடு போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அது இந்த ராகு தசையில் கொடுக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை ட்ரை பண்ணிங்கன்னா கொடுக்கும். இன்னொன்று, திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், ராகு தசையில் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் கூடி வரலன்னா இப்போ கூடி வந்துடும். திருமண ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம். திருமண வாழ்க்கையில் ஒரு சில பேருக்கு நெருக்கடிகள் உண்டு, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து ராகு. இது எல்லாத்தையுமே கொடுத்துருமானா, ஒருத்தருக்கு வேலையை கொடுக்கும், தொழிலை கொடுக்கும், அரசாங்க உத்தியோகத்தை கொடுக்கும், எல்லாத்தையும் கொடுக்கும். ஆனால் திருமண வாழ்க்கையில் கை வச்சிரும், இல்லை திருமணத்தை கொடுத்துரும், குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும். ஆனால் வேலை சரியாக அமைய விடாது, ஏதோ ஒரு குறைய வச்சுட்டே வரும் இந்த ராகு பகவான். இதுக்கு காரணம் உங்கள் சுய ஜாதகம்னு வச்சிங்களேன். ஒரு சில பேருக்கு பரவாயில்ல, எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படியும் இருக்கலாம். அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. உங்களுக்கு என்ன குறை இருக்குது? இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா? இப்போ திருமண பாக்கியம் உண்டு. ஏன்னா 25க்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. இந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ராகு தசையில் முதல் 12 வருஷம், பின்னாடி 6 வருஷம் அப்படி எடுத்துக்கலாம். முதல் 12 வருஷம் அப்படிங்கிறது கேரண்டியாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா 7ரை சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது. உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் அரசாங்கம் சார்ந்து நீங்கள் இப்போ வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு, எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்களுக்கு, மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே நீங்கள் எந்த படிப்பு சார்ந்து இல்லை வேலை சார்ந்து எக்ஸாம் எல்லாம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இப்போ நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். நிறைய பேருக்கு வந்து தடையாக இருந்ததெல்லாம் அந்த தடைகள்லாம் இப்போ மாறும். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு, தொழிலில் ஒரு சில பேருக்கு வந்து கடன் அமைப்பு இருந்தால் அந்த கடன் அமைப்பு தீரும். ஒரு சில பேருக்கு வந்து இந்த பணம் வராமலாம் நிற்குது இல்லையா, அதெல்லாம் இப்போ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இடம் சார்ந்து பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, வேலை சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மணி, இதுக்கு காரணம் என்னன்னாக்கா அந்த பண வரவை தடுக்கக்கூடிய கிரகம் எதுனாக்கா அந்த சனி பகவான். சனியுடைய பார்வையில் செவ்வாய் மாட்டுச்சுன்னா, அதாவது கடந்த காலமாக சனியுடைய பார்வையில் 7ஆம் பார்வையில் செவ்வாய் இருந்தார். இந்த டைமில் பண வரவை நிறைய பேருக்கு தடைப்பட்டுச்சு. அதே மாதிரி கேஸு வழக்குகள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தடையை கொடுத்துச்சு. இது எல்லாமே இப்போ பாசிட்டிவாக மாறும். பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடம் இருக்கு இல்லையா அந்த ராகு தசையில், அவங்களாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கடன் தவிர்ப்பது நல்லது. கடன் வாங்கி தொழில் பண்ணாமல் லிமிட்டாக தொழில் பண்ணுங்கள். அதாவது கைக்கு அடக்கமாக கடன் வாங்கி தொழில் பண்ணுறது நல்லது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு, அந்த தொழில் எதுவாக இருந்தாலும் போகும். உங்களுக்கு வந்து அடுத்த கட்ட முயற்சிக்கு பண்ணீங்கன்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. 40 வயசுக்கு மேலே 56 வயசு வரைக்கும் குரு தசை. குரு இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடியவர். 7ஆம் இடத்துல குரு, ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி வக்ரம். குரு தசை சூப்பராக இருக்கும். ஏன்னா ராகு தசைக்கு சொன்ன மாதிரி நெகட்டிவாக நம்ம சொல்ல முடியாது. ராகு தசைக்கு நிறைய விதிவிலக்குகள் உண்டு. ராகு தசையில் கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க, ராகு தசையில் நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் குரு தசையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஈஸியாக சொல்லிடலாம். உங்கள் ராசிக்கு 6, 8, 12 ஆகிய இடங்கள மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா இந்த குரு பகவான் கஷ்டத்தை கொடுக்கும். மற்றபடி வேறு எங்கே இருந்தாலும் சரி கஷ்டத்தை கொடுக்காது, நல்லாவே இருக்கும் இந்த குருவோடைய தசைங்கிறது. இப்போ வாரிசுகளோட வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ வீடு கட்டுறது, அதில் அதை இடம் வாங்குறது, அது மாதிரி இடம் சார்ந்து ஏதாவது லோன் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, நிறைய ஸ்ட்ரகிளாக இருக்கும். அது ஒன்று, அதெல்லாம் வந்து இப்போ பூர்த்தி ஆகும். உடனே வந்து லோன் எல்லாம் சேங்ஷன் ஆகும். அதாவது பண வரவை கொடுக்கும். வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இதெல்லாம் வந்து நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தீங்கக்கா இப்போ அந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். இப்போ குரு தசையே சரியில்லை, மணி லாக் ஆகிருக்கு, அந்த மணி திரும்பி வரும், பணம் திரும்பி வரும். யார்கிட்டயாவது உதவிகள் கேட்டிருந்தா பணம் உதவி கேட்டிருந்தாலும் கிடைக்கும். இன்னொன்று, தொழில் சார்ந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது, வருமானம் இல்லைனாக்கா அந்த வருமானம்லாம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த குரு தசையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள். இப்போ வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், அது கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, இப்போ அது ஐடி கம்பெனி எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு கீழ்நிலைமையில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட வேலை பிரச்சனை இருக்குனாக்கா அந்த வேலை பிரச்சனை இப்போ தீரும். 56 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் சனி தசை. இந்த ராசிக்கு இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். சனி தசையில் நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க உத்திராட நட்சத்திரத்தில். ஏன்னா
இந்த ராசிக்கு வந்து பெருசாக உங்களுக்கு நன்மை செய்யாது, நியூட்ரல் தான் சனி பகவான். இப்போ பின்னாடி அந்த வயசான காலத்தில் வர சனி பகவான் தசை அப்படிங்கிறது நிறைய மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து கஷ்டங்களை தான் கொடுத்துட்டு வருது. இதில் வந்து உடல்நிலை தொந்தரவுகள், நோய் நொடி பிரச்சனைகள், இது மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், வாரிசுகள் வழியில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், இது எல்லாமே நிறைய வந்து இந்த சனி தசைக்கு தான் சொல்லணும். இப்போ கோச்சாரத்தில் வந்து 4ஆம் இடத்துக்கு வராரு அப்படின்னா, இப்போ ஒரு இடம் வாங்கி அந்த இடத்து மூலமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். வீடு கட்டி குறையா நிற்கிறது, இல்லை வீடு சார்ந்து, அப்படி இல்லைனாக்கா ஒரு சில பேருக்கு வந்து வேலை சார்ந்தும் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், இதெல்லாம் இப்போ வந்து கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வக்கர நிவர்த்தி அப்படின்னாக்கா உடல்நிலை தொந்தரவுகளை ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கலாம். அதாவது வக்கரமாக இருக்கக்கூடிய காலத்தில், ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் ஒன்று வக்கரமாக இருந்தாலோ, 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலோ, ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்தாலோ நிறைய ப்ராப்ளத்தை இந்த 138 நாட்கள் அதாவது வக்கரகதியில் இருக்கும்போது கொடுத்துருக்கும். இது மாதிரியா இருக்கக்கூடிய கஷ்டங்கள்ல இருக்கு இல்லையா, இப்போ நிவர்த்தி ஆகும். ஒரு பணம் வரும், அதாவது கொடுத்த பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி தசை தடங்களாகிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு தடங்களை கொடுத்துனே இருக்கு. அந்த பணம் வரத்துக்கு ரொம்ப தடைகளை கொடுத்து தான் அந்த பணம் வரும். நீங்கள் கேட்டு கேட்டு பார்த்து தான் பணம் வரும். எவ்வளோ பெரிய பணக்காரன் இருந்தாலும் சரி, வாங்கிட்டு போனோன்னா கொடுத்துக்கு மனசே வராது. அது மாதிரி நோய் நொடி பிரச்சனைகள், அதாவது மருத்துவ செலவுகள் ஒரு சில பேருக்கு வச்சிருக்கலாம், அந்த மருத்துவ செலவுகள் கம்மியாகும். வாரிசுகள் ரீதியில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் அதெல்லாம் வந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஓரளவுக்கு மனசு தெளிவாக இருக்கும். இன்னொன்று என்னன்னாக்கா, ஆன்மீகம் சார்ந்து, இல்லை நீங்கள் ஒரு சுற்றுலா போயிட்டு வரணும்னு நினச்சாலும் சரி, இல்லை குலதெய்வ பூஜையை அனுசரிக்கணும்னு நினச்சாலும் சரி, ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா, இப்போ 4ஆம் இடத்துல சனி வக்கர நிவர்த்தி ஆகும்போது அது கொடுக்கும், கன்ஃபார்மாக கொடுக்கும். இடம் சார்ந்து லாபம், வேலை சார்ந்து வீட்டில் உங்களுக்கோ வீட்டிலேயே யாருக்கோ வேலை சார்ந்து முன்னேற்றம், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி, அந்த குருவுடைய பார்வையும் சனி பகவானுக்கு இருக்கிறதுனால இப்போ ராசிக்கு இருக்குது, அப்படியே கனெக்ட் ஆகும். டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போத்துலேருந்து அந்த சனி வக்கர நிவர்த்தி இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் குரு பயிற்சி வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. சனியுடைய தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு 75 வயசுக்கு மேலே 92 வயசு வரைக்கும் புதன் தசை. இந்த புதன் 6ஆம் அதிபதி தசை. உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 4ஆம் இடத்துல சனி இருந்தாலும் உடல்நிலை தொந்தரவுகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும், நோய் நொடி பிரச்சனைகளை கொடுக்கும். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நோய் நொடி பிரச்சனைகளோ இல்லை மருத்துவ செலவுகளோ எதுவுமே வராது. மன அழுத்தத்துலேருந்து வெளியே வருவீங்க. மன அழுத்தம்லாம் நிறைய கொடுத்துருக்கலாம் அந்த சனி வக்கர காலங்களில். அந்த மன அழுத்தங்கள் இருக்காது, மனசார்ந்த பிரச்சனைகள் இருக்காது. இது வந்து ராசிக்கு வந்து 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். 6 கனெக்ட் ஆகுது, ஏன்னா மகர ராசியை ஒட்டி இருக்கிறதுனால 6ஆம் இடம் கொஞ்சம் கனெக்ட் ஆகும். ஏதாவது கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், அப்படிலாம் நோய் நொடி பிரச்சனைகள் இருக்கலாம். இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. வயதான காலத்தில் வர தசை தான், இல்லைன்னு சொல்லலை. உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு, பெருசாக கெடுபலங்களை கொடுக்காது இந்த வயது காலகட்டத்தில் வர இந்த புதன் தசை அப்படிங்கிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த புதன் தசை அப்படிங்கிறது சிறப்பு இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு. நன்றி.